அனாமிகா தன்னோட சம்பளத்துல கொஞ்சத்தை எடுத்துப்பேன் அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த வீட்ல இருந்த நிலைமை திடீர்னு தலைகீழா மாறி போயிடுச்சு. சாரதாவோட குரல்ல சத்தம் இல்ல, ஆனா மௌனமாவே இருந்துகிட்டு ஜாடமாடையா பேசிக்கிட்டு அனாமிகாவை மறுபடியும் மனசு கஷ்டப்படுத்துற மாதிரியான செயல்களை செஞ்சாங்க. காலங்காத்தாலேயே அனாமிகா காஃபி பவுடரை தேடிக்கிட்டு இருந்தா கிச்சனுக்குள்ள. அப்போ சாரதா உட்காந்துக்கிட்டு, காலங்காத்தாலேயே டப்பா சத்தம், மனுஷங்க இந்த வீட்ல தூங்க தேவையில்லை, வேலைக்கு போனாலும் போனாங்க, எல்லா இடத்துலயும் நிர்வாகம்தான், வேணும்னே சத்தத்தை போட வேண்டியது. சாரதா பேசுனத காதுல வாங்கிட்டு அனாமிகா அந்த இடத்துக்கு வந்தா. அதெல்லாம் இல்ல அத்த, காஃபி பவுடர் தீந்து போயிடுச்சு, அததான் தேடிக்கிட்டு இருக்கேன். யாராவது வேணும்னே காலையிலேயே பாத்திரத்தை உருட்டுவாங்களா? வேலைய வேகமா முடிச்சா குழந்தைங்கள படிக்க வைக்கலான்னு. அந்த பையன் ஹரிஷு கேம்ல மூழ்கிக்கிட்டு இருக்கான், நீ ஆபீஸ்ல மூழ்கிக்கிட்டு இருக்க. இந்த வீடு அவ்வளவுதான், அதோ கதி. என்னங்க பாத்தீங்களா, உங்க பெரிய மருமக என் பேச்சுக்கு பேச்சு எதிர் பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேல இந்த வீட்ல என் பேச்சுக்கு மதிப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. சாரதா, காலங்காத்தாலேயே உன் பேச்ச நிப்பாட்றியா? அவ சம்பாரிச்சு குழந்தைங்களுக்காக பணத்தை கொஞ்சம் எடுத்துப்பேன்னு சொன்னதுக்கு தானே நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிற. இதுல என்ன தப்பு இருக்கு? அந்த பொண்ணு எல்லா வேலையும் பார்த்துட்டு ஆபீஸ்க்கு போறா. நம்ம வீட்ல வேற யாராவது வேலை எதுவும் செய்யறீங்களா? உங்க கண்ணுக்கு அப்படிதான் தெரியும். நாளைக்கு இந்த அவனியும் அஞ்சலியும் புருஷங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஆஸ்திய பிரின்னு சொன்னா குடும்பம் உடஞ்சிரும். டே சுரேஷா, டே தம்பி சுரேஷ், எந்திரிடா, உங்க அண்ணனுக்கோ அன்னிக்கோ எந்த காஃபி போடு. ஏன்னா நம்ம எல்லாரும் இப்ப அவங்க சம்பாத்தியத்துல தானே வாழறோம். சாரதா சொன்னதை கேட்டு ரமேஷ் அங்க வந்தான். ஏம்மா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அனாமிகா அப்படி சொல்ல மாட்டா, அவ கஷ்டப்படுறது நமக்காக தானே. அனாமிகா மௌனமா கிச்சனுக்குள்ளார போயிட்டா. அவ கண்கள்ல கண்ணீர் வந்தாலும் அதை தொடச்சுக்கிட்டு அவ வேலைய பார்த்தா. அப்போ அஞ்சலி அவ போனை எடுத்துக்கிட்டு கிச்சனுக்குள்ள வந்தா. ஹலோ ஃபாலோவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்ல கோல்டு வார் நடக்குது பாருங்க. எங்க அனாமிகா அக்கா முகம் எவ்வளவு சீரியஸா இருக்குன்னு. அக்கா, ஒரு தடவை என்னோட வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் சொல்ல, உன்னோட சக்சஸ் சீக்ரெட் என்னன்னு. அஞ்சலி ப்ளீஸ், இப்ப இந்த வீடியோஸ் எல்லாம் வேண்டாம். நவ்யா பவ்யாக்கு போய் குளிக்க ஊத்தணும். அவங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த தண்ணியாவது எடுத்து வைப்பியா? ஐயோ, என்னால அந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது. நான் குளிக்கிறதுக்கு தண்ணியே அருண் தான் கொண்டு வந்து வைப்பாரு. அந்த தண்ணி பக்கெட்டை எடுத்தா எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்கிறோம். வேணும்னா போய் அவனி அக்கா கிட்ட கேளு. என்ன எந்த ஹெல்ப் யாரும் கேட்காதீங்க. இன்னைக்கு எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. நான் சீக்கிரமா வெளியில போகணும். என் ட்ரெஸ் அயர்ன் பண்ணணும். இப்ப அவளால எதுவுமே பேச முடியல. மாமியார் மௌனம், மற்ற மருமகள்களோட அலட்சியம் அனாமிகாவை வெறுப்படைய வச்சுது. குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அனாமிகா ஆபீஸ்க்கு போனா. ஆபீஸ்ல அனாமிகாவுக்கு ப்ரமோஷன் கிடைச்சது. அவ கொடுத்த ஐடியாக்களால கம்பெனிக்கு நல்ல பேர் கிடைச்சது, நல்ல லாபமும் கிடைச்சது. அதனால அவளோட பொறுப்புகளும் கூடுச்சு. அனாமிகா மேடம், இப்ப நம்ம கம்பெனில நடுத்தர குடும்ப பெண்களுக்கு ஹோம் டெலிவரிய செய்ய போறோம்னு ஒரு ஸ்கீம் அறிமுகப்படுத்துறோம். அதுக்கு நீங்க தான் இன்சார்ஜ். ஃப்ரீ டைம்ல வீட்ல இருந்து ஃபோன் மூலமா பொருட்களை ஆர்டர் பண்ணி வாங்கறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும். சார், இது ரொம்ப நல்ல ஐடியா. ஆனா நடுத்தர குடும்ப பெண்களுக்கு டெக்னாலஜியை விட நம்பிக்கை முக்கியம். நம்ம வெறும் இப்படி ஆப் மூலமா மட்டும் இல்லாம தெரிஞ்சவங்க மூலமா அவங்க ஆர்டர்ஸ வாங்குற மாதிரி செய்யணும். அதனால ஒவ்வொரு ஏரியாவிலயும் ஒரு இல்லத்தரசிய பிரதிநிதியாக்கலாம். அவங்க மூலமா மத்தவங்க பொருட்களை வாங்குற மாதிரி செய்யலாம். இது மூலமா மற்ற எல்லா பெண்களுக்கும் உபயோகமா இருக்கும் இல்லையா? சூப்பர் அனாமிகா மேடம், நீங்க வெறும் பிசினஸ பத்தி மட்டும் யோசிக்காம பெண்களோட நிலைமையையும் அறிவையும் பத்தி யோசிக்கிறீங்க. உங்களுக்கு உதவியா 2 அசிஸ்டன்ட்ஸை நான் நியமிக்கிறேன். அனாமிகா அவளோட வேலையில பெர்மனன்ட் ஆயிட்டா. அங்க லக்ஷ்மி கூட சேர்ந்து சாந்திங்கிறவங்களும் அசிஸ்டண்டா ஆனாங்க. அனாமிகா மேடம், நீங்க ரொம்ப தெளிவானவங்க. உங்க வீட்ல கூட எல்லாரும் உங்க பேச்சுதான் கேட்பாங்களா? வீட்லயா? அங்க ஒரு மருமக தான். அங்க என் புத்திசாலித்தனத்தை விட நான் எவ்வளவு நல்லா சமையல் செஞ்சுட்டு இருக்கேன், பாத்திரங்களை எவ்வளவு சுத்தமா கழுவுறேன்னு தான் பாப்பாங்க. ஆனா இந்த ஆபீஸ் தான் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கு. எங்கன்னா புத்திசாலி அனாமிகா. ஆனா நீங்க ரெண்டையும் எப்படி மேடம் மேனேஜ் பண்றீங்க? எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் கூட ஆகல. ஏற்கனவே ஆபீஸ் வீடுன்னா தலையெல்லாம் கிருகிருன்னு சுத்துது. பொறுமை சாந்தி, ஒரு பெண்ணுக்கு தேவையானது பொறுமை. அது இருந்தா எதை வேணா சாதிக்கலாம். ஒன்னே ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, நம்மள நாமளே குறைச்சு மதிப்பிடக்கூடாது. அனாமிகா ஆபீஸ்ல பிஸியா இருக்கிறது
அவளோட போட்டோ லோக்கல் நியூஸ் பேப்பர்ல வர்றது அவளுக்கு கிடைச்ச பேரும் புகழும் அவனுக்கும் அஞ்சலிக்கும் பிடிக்கல. சாயந்தரம் சாரதாவோட சேர்ந்து உட்கார்ந்துகிட்டு அவங்க ஒரு சர்ச்சைய கிளப்பிக்கிட்டு இருந்தாங்க. பாத்தீங்களா அத்த, அனாமிகா அக்காக்கு 2 கொம்பு முளைச்சிருச்சு. வந்தது எங்க கிட்ட பேசுறதையே நிறுத்திட்டாங்க. அது என்னமோ தான் பெரிய ஆபீசர்னு நினைக்குது. அட ஆமா அத்த, நேத்து என்கிட்ட மூஞ்ச காமிச்சிடுச்சு. ஆபீஸ்ல எல்லாரும் அதுக்கு கும்பிடு போட்டுக்கிட்டு இருக்காங்களாம். இனிமே அது நம்மள ஒரு மனுஷங்களா கூட மதிக்காது பாருங்க. எனக்கும் அப்படிதாண்டிமா தோணுது. அவ ஊதியத்துல 5000 ரூபாவை எடுத்துக்கிறேன்னு சொன்னாலே அப்பவே எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. இந்த வீட்ல என் அதிகாரம் இருக்க கூடாதுன்னு சொல்லாம சொல்றா. நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யணும் அத்த. அனாமிகா அக்கா வேலைய விடணும், இல்லனா நம்ம நிலைமை ரொம்ப மோசமாயிடும் அத்த. நாளை பின்ன எங்க புருஷங்களும் அவளையே தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னதான் பண்றதா? அனாமிகா வேலைய விட சொல்லி ரமேஷ் கிட்ட சொன்னா அவன் ஒத்துக்க மாட்டானே. ஒரு ஐடியா அத்த. அனாமிகா அக்கா வீட்டு வேலையெல்லாம் சரியா செய்ய மாட்டேங்குதுன்னு மாமா கிட்டயோ ரமேஷ் மாமா கிட்டயோ கோழி முட்டலாம் குழந்தைங்கள கண்டுக்கலன்னு சொல்லி நிரூபிச்சு பாப்போம். அப்போ அவங்களே அவளைய வேலைய விட்டு நின்னுடுன்னு சொல்லுவாங்க. கரெக்ட். இன்னைக்கு சாயந்தரம் அனாமிகா அக்கா வரும்போதே நவ்யா பவ்யாவுக்கு ஏதாவது சாக்லேட்ஸ் கொடுத்து அவங்கள சாப்பிட விடாம பண்ணிடணும். அப்போ குழந்தைங்க அழுவாங்க. அப்படியே நல்ல பாத்திரங்களை கூட அழுக்காக்கி சிங்க்ல போட்டு வைப்போம். அனாமிகா அக்கா வந்ததும் டயர்டா உட்கார்ந்துடும். மாமா அதை பார்த்துட்டு திட்டுவாரு. சதி ரெடி ஆயிடுச்சு. அனாமிகா ஆபீஸ்ல இருந்து ரொம்ப டயர்டா பழங்களை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தா. அனாமிகா வீட்டுக்குள்ள வந்ததும் பழத்தை குடுக்கறதுக்கு குழந்தைங்கள தேடிக்கிட்டு இருந்தா. வீட்டை பார்த்ததும் அழுகியே வந்துருச்சு அவளுக்கு. நவ்யாவும் பவ்யாவும் ஹால்ல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. ஹரிஷ் தன்னோட காலை புடிச்சிட்டு ஒரு இடத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். என்ன செல்லங்களா ஆச்சு? ஏன் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? ஹரிஷ், என்னக்கண்ணா ஆச்சு? அம்மா, கீழே விழுந்து கால்ல இடிச்சு ரத்தம் வருதுமா. தங்கச்சிங்க 2 பேரும் ரோட்ல விளையாடுறாங்க. இன்னைக்கு நவ்யாக்கு ஆக்சிடென்ட்டே ஆயிருக்குமா. அவங்கள காப்பாத்த போனா அப்ப கீழே விழுந்து அடிபட்டுடுச்சு. அனாமிகாவோட கோபம் உச்ச ஸ்தாய்க்கு வந்துச்சு. அப்ப 2 மருமகள்களும் அவங்க ரூம்ல ஏசிய போட்டுக்கிட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. சாரதா வராண்டால உட்காந்துக்கிட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன அத்தை இது? குழந்தைங்க அழுதுட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்க கிட்ட வந்து என்ன ஆச்சுன்னு கூட கேட்கவே மாட்டீங்களா? இன்னைக்கு கொஞ்சம் விட்டுருந்தா நவ்யாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும்னு ஹரிஷ் சொல்றானே. குழந்தைக்கு கால்ல அடி கூட பட்டு இருக்கு. நான் தான் சொன்னல அனாமிகா, உன் குழந்தைங்க பொறுப்பு உன்னோடது. அவங்க 2 பேரும் எவ்வளவு நேரம் உன் குழந்தைய பாத்துப்பாங்க? உனக்கு வேலை அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. குழந்தைங்க எப்பவும் அப்படிதான் இருப்பாங்க. பிரசாதும் ரமேஷும் அப்பதான் வீட்டுக்கு வந்தாங்க. என்ன அனாமிகா, என்ன வீட்ல சத்தம்? குழந்தைங்க ஏன் அழறாங்க? பாத்தீங்களா மாமா, அனாமிகா அக்கா வந்ததும் அத்தைய பிடிச்சு கத்துறாங்க. குழந்தைங்களுக்கு நாங்க எவ்வளவு நல்லது சொல்லணும்னு நினைச்சாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அனாமிகா அக்கா தான் அவங்கள சரியாவே வளர்க்கறது இல்ல. ஆமா மாமா, அக்கா ஆபீஸ் போக ஆரம்பிச்சதுல இருந்து குழந்தைங்களோட குறும்பு அதிகமாயிடுச்சு. வீட்ல இருங்கடான்னு சொன்னா எங்க இஷ்டம்னு சொல்லி ரோட்ல விளையாடுறாங்க. போய் சொல்றாங்க. குழந்தைங்கள யாருமே கண்டுக்கிறது இல்ல. இதுங்க ஒரு தடவை சொன்னா கேக்குற குழந்தைங்க. அனாமிகா வீட்ல இல்லாதப்ப குழந்தைங்கள நீங்க தானே பாத்துக்கணும். அது கூட உங்களால முடியாதா? எனக்கு நீ பொறுப்பு சொல்லி கொடுக்கறியா ரமேஷா? உன் பொண்டாட்டி சம்பாதிக்கிறான்னு நான் உனக்கு வேலைக்காரி மாதிரி தெரியறனா? ஏண்டிம்மா, உனக்கு உன் குழந்தைங்க அவ்வளவு முக்கியம்னா நாளையில இருந்து நீ போயிட்டு இருக்க வேலைய விட்டுடு. அதை கேட்டதோ அனாமிகா ஸ்தம்பிச்சு போயிட்டா. ஒரு காலத்துல வேலைக்கு போய் தான் ஆகணும்னு சொன்ன மாமியார் இன்னைக்கு வேலைய விடுன்னு சொல்றாங்க. தன்னோட உத்தியோகத்தால தான் குழந்தைங்க ஃபீஸ் கட்ட முடியுது. ஆனாலும் அவளையே திட்டுறாங்க. அன்னைக்கு ராத்திரி அனாமிகா தூங்க போகும்போது மத்த மருமகள்களோட சதி அவளுக்கு புரிய வந்துச்சு. அவங்கள வேணும்னே குழந்தைங்கள கஷ்டப்படுத்துறாங்க. மறுநாள் காலையில அனாமிகா ஒரு முடிவுக்கு வந்தா. காலையில எல்லாரையும் ஹாலுக்கு வரவழைச்சா. அத்தை, மாமா, ஒரு விஷயம் சொல்லணும். நான் வேலைய விடணும்னு தானே நீங்க எல்லாரும் ஆசைப்படுறீங்க? ஆமா, அப்பதான் இந்த வீடு நிம்மதியா இருக்கும். சரி, நான் வேலைய விட்டுடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. என் புருஷன் சேலரி, வாடகை, கரண்ட் பில்லுக்கே சரியா போயிடுது. சுரேஷ், அருணோட சேலரி அவங்க பொண்டாட்டிங்களோட செலவுக்கு சரியா போகுது. இப்போ குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸை யார் கட்டுறது? வீட்ல பொருட்களை யார் வாங்குறது? நான் வேலையை விட்டு நின்னா மாசம் மாசம் வர 15,000 ரூபாய் நின்னுடும். அந்த பொறுப்பை வேற யார் ஏத்துக்கிறது? அவனையும் அஞ்சலியும் மௌனமா நின்னாங்க. அனாமிகா சொல்றது உண்மைதானே சாரதா? அவளோட சம்பாத்தியத்தால தான் இன்னைக்கு நீங்க ஃப்ரீயா உட்காந்துருக்கீங்க. குழந்தைங்க ஃபீஸ் டென்ஷன் இல்ல. மாமா, நான் வேலைய விடல. ஆனா
தினந்தோறும் நான் வீட்டுக்கு வரும்போது குழந்தைங்க சந்தோஷமா இருக்கணும். இந்த 2 பொண்ணுங்களும் குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடணும். ஒருவேளை அவங்க இதெல்லாம் செய்யலன்னா வர மாசத்துல இருந்து என் சம்பளத்துல ₹1 கூட வீட்டுக்கு தரமாட்டேன். எல்லாத்தையும் என் குழந்தைங்களுக்காகவே வச்சுப்பேன். அப்போ வீடு எப்படி நடக்குதுன்னு நீங்களே பாருங்க. சாரதா வாயிலிருந்து வார்த்தையே வரல. அனாமிகா இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா பேசுவான்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அவனியும் அஞ்சலியும் பயந்துட்டாங்க. அனாமிகாவோட சம்பளம் நின்னுடுச்சுன்னா வீட்டுக்கு தங்களோட புருஷங்களோட சம்பளத்தை கொடுக்கணுமே, அப்ப அவங்க ஜல்சாவெல்லாம் நின்னு போயிடுமேன்னு பயந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அனாமிகா ஆபீஸ் போயிட்டா. அன்னைக்கு அனாமிகா ஆபீஸ்ல போட்ட ஸ்ட்ராட்டஜியான இல்லத்தரசி பிரதிநிதி ப்ராஜெக்ட் ஹிட் ஆயிடுச்சு. 100கணக்கான பெண்கள் அவங்க கம்பெனில சேர்ந்தாங்க. மேனேஜர் ஸ்ரீனிவாஸ் அனாமிகாவை தன்னோட கேபினுக்கு கூப்பிட்டாரு. அனாமிகா மேடம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம கம்பெனியோட ஹிஸ்டரியில இதுதான் பிக்கெஸ்ட் சக்சஸ். போர்ட் ஆஃப் மேனேஜர்ஸ் உங்களை சீனியர் ஆஃப் த கம்பெனி ஆக்க சொல்லிருக்காங்க. உங்களோட சம்பளம் இப்போ ₹30,000. கூடவே உங்களுக்கு ஒரு கார் கூட கொடுக்க சொல்லிருக்காங்க மேல. அனாமிகா கண்கள்ல ஆனந்த கண்ணீரே வந்தது. ₹30,000. நடுத்தர குடும்ப பெண்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய கனவு. சாயந்தரம் அனாமிகா ஆபீஸ் கார்ல வீட்டுக்கு வந்தா. வீட்டு முன்னாடி கார் நிக்கும்போது ஊர் மக்கள் எல்லாரும் வாய பொளந்து பார்த்தாங்க. அனாமிகா பந்தாவா கார்ல இருந்து இறங்கி வீட்டுக்குள்ள போனா. அவனையும் அஞ்சலியும் வாசல்ல நின்னு பாத்துட்டு இருந்தாங்க. அனாமிகா முகத்துல ஒரு பிரகாசம் இருந்தது, ஒரு நிம்மதியும் தெரிஞ்சுது. அத்த, எனக்கு ப்ரமோஷன் கொடுத்திருக்காங்க. சம்பளமும் ₹30,000. இப்ப சொல்லுங்க, நான் வேலைய விட்டுறவா? சாரதா எதுவும் பேசாம அமைதியானாங்க. ஆனா அந்த மௌனத்துல கலவரமே இல்ல. பிரசாத் ரொம்ப பெருமையா நின்னாரு. அனாமிகாவோட கைய பிடிச்சு ரமேஷ், ஐம் ப்ரௌட் ஆஃப் யூ அனாமிகா அப்படின்னு சொன்னான். ஆனா அனாமிகாவுக்கு தெரியும், இது வெறும் ஆரம்பம்தான். ₹30,000 சம்பளம் வந்தா மாமியாரோட நிர்வாகம் இன்னும் அதிகமாகுமா? மருமகள்களோட பேராசை எவ்வளவு தூரம் போகும்? குழந்தைங்களோட ஃபியூச்சருக்காக அவ இன்னும் எவ்வளவு போராட்டங்களை சந்திக்கணும்? ஒரு நடுத்தர குடும்ப பெண்மணியா அவளோட பயணத்துல இன்னும் எத்தனை விஷயங்களை பார்க்கணும்? இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு பதில் தெரியணும்னா அடுத்த எபிசோடையும் பாருங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.